ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் வெளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचनी दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हम बहुत ही आनंदित होते हैं. எல்லாரும் தள்ளி விட்டுட்டாங்களே, मुझे सब लोग ने ठुकरा दिया है. என்னை நேசிக்க யாரும் இல்லையே, मुझसे प्यार करने वाला कोई என்னை नहीं है, விசாரிக்க யாரும் இல்லையே मेरी पूछताछ करने वाला कोई नहीं என்ன है. இருக்கிறீங்களா? ऐसा आप सोच रहे हो क्या? இந்த வார்த்தை கடந்து செல்லலாமா? आज के वचन की ओर हम बढ़ेंगे. யோவான் யோவாना की पुस्तक 6 छठवां अध्याय 37 சொல்லப்பட்டிருக்குது. 37 वचन में कहा गया இயேசு है, சொல்றாரு, यीशु कहता है, என்னிடத்தில் வருகிறவனை मेरे पास जो आएगा நான் புறம்பே தள்ளுவதில்லை. उसे मैं कभी न निकालूंगा. ஆண்டவர் புறம்பே தள்ள மாட்டார், वो कभी भी नहीं निकालेगा, ஒருபோதும் தள்ள மாட்டார். कभी भी वो ठुकराएगा नहीं. ஏன்ட்ட வாங்க அப்படினா, वो कहता है मेरे पास आओ, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, हे बोझ से दबे हुए लोगों, நீங்கள் எல்லாரும் तुम सब இடத்துல வாருங்கள், मेरे पास आओ, நான் உங்களை இளைப்பாறுதலை தருவேன். मैं तुम्हें विश्राम दूंगा. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ பாரம் இருக்கலாம், शायद आपके जीवन में कोई तो एक बोझ होगा, உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம், आपको ठुकराए होंगे, நீங்க அனாதையா இருக்கலாம். आप शायद अनाथ होंगे, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है இடத்துல வா, मेरे पास आओ, இடத்துல உனக்கு சமாதானம் உண்டு, मेरे पास तेरे लिए शांति है, இடத்துல உனக்கு சந்தோஷம் मेरे உண்டு, पास तेरे लिए आनंद है, இடத்துல நித்திய ஜீவன் உண்டு. मेरे पास तेरे लिए अनंत काल का जीवन है. நானே வழி, मैं ही मार्ग हूँ, நானே சத்தியம், मैं ही सत्य हूँ, நானே ஜீவன். मैं ही जीवन அவர் हूँ. சொல்றாரு, अब कहता है இடத்துல வருகிறவனை मेरे पास जो आता है ஒருபோதும் புறம்பே தள்ள मैं மாட்டார். उसे कभी नहीं निकालूंगा. தள்ளாத தேவன், वो कभी नहीं टुकराता. ஒரு நேசிக்கிற वो தேவன். प्रेम करने वाला परमेश्वर है. இந்த வேளையில इस समय அவர் में நோக்கி கூப்பிடுங்க, उसकी ओर पुकारिए, பயப்படாதங்க, डरिएगा नहीं. அவர் உங்களோடு இருந்து वो आपके साथ உங்களை रहकर நடத்துவார். आपको चलाएगा. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद உங்க करते हैं. பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए हम प्रार्थना करते உங்க हैं. கரத்துகளா தாழ்த்தி செபிக்கிறப்பா. आपके हाथों के अंदर दीन करके प्रार्थना करते हैं. எனக்கு யாரும் இல்லையே, मेरे लिए कोई नहीं है, என்னை எல்லாரும் தள்ளி விட்டார்களே, सब लोग ने मुझे टुकरा दिया है. யாரெல்லாம் இந்த நாட்கள்ல ஏக்கத்தோடு வருத்தத்தோடு இருக்கிறாங்களோ, ऐसे जो कोई भी चाहत के साथ, वो बोझ के साथ है, நீங்க அவளை அழைக்கிற தேவன். उन्हें आप बुलाने वाला உம்மிடத்துல परमेश्वर கடந்து हो. வர கிருபைகளை கொடும். वो आपके पास आने के लिए आप अनुग्रह உம்மை நோக்கி दीजिए. ஓட வர கிருபை தாரும். आपकी ओर दौड़े आने के लिए आप अनुग्रह தாழ்த்தி दीजिए. செபிக்கிறோம். दीन करके प्रार्थना करते हैं. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே, मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.